வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் எம்பி உதயசூரியன். இசைஞானி இளையராஜா வந்து சிம்பொனி என்ற உலக சாதனையை நிகழ்த்திட்டு சென்னைக்கு வந்துட்டாரு. ஒரு குழந்தையை போல அவர் என்ன சொல்லுவாங்க, புறப்புறப்பையும் சரி திரும்பி வந்தப்பையும் சரி அந்த முகத்தில் இந்த மலர்ச்சியும் மகிழ்ச்சியும் வந்து இன்னும் அப்படியே கண்ணுக்குள்ளேயே இருக்குது. அதனால் ராஜாவை பற்றி அந்த சிம்பொனியை பற்றி பேசுகிற அளவுக்கு நமக்கு இசை மேதமை கிடையாது, இசையில் நம்ம நிபுணர்களும் கிடையாது. ஆனால் ராஜாவுடைய இசையை பற்றி வியந்து 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 ரசிக்கிற சாதாரண இசை ரசிகர்களாக நானும் தஞ்சை அமலன், நமது கரண்ட் டிவியுடைய டெப்டி எடிட்டர், ரெண்டு பேரும் சேர்ந்து ராஜா ரசனைகளை பகிர்ந்துக்க போகிறோம். அதை தான் இப்போ நம்ம பேச போகிறோம். இல்லைங்களா? வணக்கம். ராஜாவை பற்றி பேசணும்னா ராஜாவை பற்றி பாடுறதா பேசுறதா மணிக்கணக்கா நாள் கணக்கா போயிட்டே இருக்கும். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இசையில். எப்படி வந்து அது எல்லையே கிடையாதோ அதே மாதிரி ராஜாவை பற்றி பேசணும்னாக்கா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்படி ஒரு அற்புதமான பொக்கிஷமாக நம்ம தமிழ் சினிமாவுக்கு இந்தியாவுக்கு கிடைச்சிருக்காரு. கட்டாயமா. இந்த பண்ணைப்புறம்னு சொன்னோன்னே ஞாபகம் வருது. என்னன்னா, பண்ணைப்புறத்துலேருந்து வெறுங்காலோட கிளம்பி நான் வந்தவன் இன்னைக்கு சிம்பொனி இசையமைச்சிட்டு வந்து அதே வெறுங்காலோட நிற்கிறேன், நின்று சாதிச்சிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறப்பெல்லாம் அந்த முகத்தில் தெரிஞ்ச மலர்ச்சியும் பெருமிதம் வந்து பெரிய விஷயம். ஆனால் இளையராஜா அதை வந்து அது ஏன் அவ்வளோ அழுத்தமாக சொல்கிறாருன்றதுக்கு அந்த பின்னணிக்கு அதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்க பாவலர் சகோதரர்கள் வந்து பண்ணைப்புறத்துலேருந்து இசையமைக்க சென்னை வர்றாங்க. அப்போ கம்யூனிஸ்ட் மேடைகளில் பாடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஆர்வத்தில் அந்த அறிமுகத்தில் எழுத்தாளர் ஜெயகாந்தனை சந்திக்க போகிறாங்க. ஜெயகாந்தனை சந்தித்து இது மாதிரி சினிமாவில் இசையமைக்கலான்னு வாய்ப்பு தேடி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜெயகாந்தன் கேட்ட கேள்வி தான் இளையராஜா மனதில் ஆணி அடித்த மாதிரி பதிந்தது. யாரை நம்பி வந்தீங்க, என்னையா நம்பி வந்தீங்க அப்படின்னு. இவங்க அதை கேட்டு ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா பண்ணப்புறன்ற ஒரு பெரிய குக்கிராமம், அங்கேருந்து உங்களை பார்க்க வந்திருக்கோம், இப்படி ஒரு வார்த்தையான்னு பார்க்குறப்ப உங்களை நம்பி வாங்க, உங்கள் திறமையை நம்பி வாங்கன்னு ஜெயகாந்தன் சொன்னது வந்து அதுதான் அவங்களுக்கான ஒரு பெரிய மந்திர சொல்லா இருந்திருக்குன்னு இளையராஜா பின்னால சொன்னார். கண்டிப்பாக. அப்படிப்பட்ட ஒரு இளையராஜா வந்து அதற்கு பிறகு பஞ்சாரணாசலம் பார்க்குறாரு. அதற்கு பிறகு அந்த அன்னை கிளி வந்து இன்னைக்கு சிம்பொனி கிளியா சிறகடிச்சு பறந்துருக்குன்றது ஒரு பெரிய விஷயம். ஆனால் அப்பேற்பட்ட ஒரு இசை மேதை அவர் வந்து பஞ்சு அருணாசலம் அறிமுகப்படுத்தினார். அவர் பஞ்சு அருணாசலோட ஒரு ஸ்டேஜில் பேசினார். அவர் இறக்கிறதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறாரு. அந்த படத்துக்கு வந்து இளையராஜா இசையமைச்சிருக்காரு. அப்போ இளையராஜாவே வரல அந்த நிகழ்ச்சி. இவர் வந்து சீஃப் கெஸ்டாக வந்து பேசுகிறாரு பிரசாத் லேப்ல. பேசுகிறப்ப என்ன சொன்னார், இந்த பஞ்சு அருணாசலம் தான் அறிமுகப்படுத்துன்னு சொல்கிறாங்க ராஜாவை, ஆனால் நான் அறிமுகப்படுத்தாவிட்டாலும் அவர் கண்டிப்பாக வந்து வந்திருப்பாரு, அவ்வளோ பெரிய திறமைசாலி அப்படின்னு சொல்லி பேசினாரு. இதுக்கு பெரிய மனசு வேணும். பாலமுரளி கிருஷ்ணன் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னா, கிராமத்து பாடல்கள் மட்டும்தான் ராஜா பண்ணுவார், கிராமிய இசையில் மட்டும்தான் அவர் வந்து மன்னர் அப்படின்னு அன்னைக்கிளி மூலமாக நினச்சிட்டாங்க. ஆனால் அதை தகர்த்து கர்நாடக சங்கீதத்திலையும் தான் கொடிக்கட்டு வேண்டதுக்கான இதுதான் அப்போ கர்நாடக சங்கீதத்தோட பெரிய பாடகர் பாலமுரளி கிருஷ்ணா. அவரை கூப்பிட்டு அந்த குறிப்பிட்ட ராகம் சொல்லுவாங்க, அந்த சின்னக்கண்ணன் அழைக்கிறான். அது வந்து இன்னைக்கும் ஒரு நிலைச்சு நிற்கக்கூடிய ஒரு பெரிய பாடல். அதன் பிறகு அந்த படம் முடிஞ்ச பிறகு சவுண்டாக அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்பயும் விமர்சனங்களை தொடர்ச்சியாக அன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்க இளையராஜா தொடர்ச்சியாக அப்போ விமர்சனங்களை சந்தித்தார். அவர் திறமை மேலே பஞ்சுக்கு இருந்த அந்த ஆர்வம் நம்பிக்கை வந்து மற்ற அவங்க சூழ்ந்திருந்த மற்றவங்களுக்கு இல்லை. உடனே தொடங்கினா பிரியா படம். அதில் பார்த்தீங்கன்னா சவுண்டாக வந்து முதல் முறையே நிறைய புதுமையை புகுத்திருப்பார் பிரியாவில். போனியம். ஆமாம், செம்மையாக இருக்கும். பாடல் ஒன்று அந்த பாட்டெலாம் 4 ட்ராக்ல பெரிய மியூசிக். ஆமாம், பிரமாதமாக உண்மையிலேயே பெரிய அது. ஆனால் இப்போ நீங்களும் ஒரு பெரிய பத்திரிகைகள்லாம் எடிட்டராக இருந்து வந்திருக்கீங்க. உங்கள் அனுபவத்தில் ராஜா சாரை மீட் பண்ண அனுபவங்கள், அவருடைய வார்த்தைகள் ஷேர் பண்ணிக்கிறீங்க. நிறையா இருக்குது. அதாவது ராஜா சார்ன்றது நம்மளுடைய ஒரு பெரிய கனவு. அவருடைய பேட்டி எடுக்கிறதுலாம் ஒரு பெரிய கனவு, ஆசை. அதுக்காக குங்குமத்தில் இருந்தப்போ ஒரு தடவை ட்ரை பண்ணேன், சிவி.com இருந்தப்போ ஒரு ட்ரை பண்ணேன். ரெண்டையும் இதை ட்ரை பண்ணப்போ என்னென்னா, ராஜா சார்ட்ட பண்பு வர சொன்னார். வர சொல்லிட்டு அதே பிரசாத் ஸ்டுடியோ, கிட்டத்தட்ட அதே தியான மண்டபம், உள்ளே போனோடனே பேசினா கூட தெய்வ குத்தம் ஆயிருமோன்ற அளவுக்கு அந்த ஒரு அமைதியை பார்த்துருப்பீங்க நீங்கள். அதனால் அதுக்குள்ளே போயிட்டு இன்னொரு பெரிய இதுன்னா, சில மகான்கள் சில ஆன்மீக பிரமுகர்கள் முக்கியவர்களை பார்க்குறப்பெல்லாம் நம்மளறியாமல் ஒரு கைகூப்ப தோணும்ல. அது உண்மையிலே ராஜா சாரை பார்க்குறப்ப அந்த இது வந்தே தான் ஆகுது, அதை மாற்றவே முடியாது. போயிட்டு இப்படி வணங்கி ஒரு வணக்கம் சொன்னோன்னே சிரிச்ச முகத்தோட வாங்கன்னு கூப்பிட்டாரு. சில பேர் குங்குமத்துக்கு பேட்டிக்காக என்னென்ன பத்திரிகையெல்லாம் புரட்டுறேன், படிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நேரம் இல்லை அப்படிங்கன்னா ஒரு வாட்டி கான்ட்ரவர்சி நிறைய, என்னடா நம்ம பற்றி கான்ட்ரவர்சியாக வந்துகிட்டே இருக்குங்கிறத அதுலேருந்து நான் வந்து பத்திரிகை படிக்கிறதோ இல்லை அது தொடர்பான செய்திகளை பார்க்குறதோ இல்லை நிறுத்திட்டேன் அப்படின்னு ஒரு பேட்டியில். உண்மைதான். அதனால் அதை பேசிட்டு சரி என்ன விஷயம் அப்படின்னாரு. அதான் இந்த பேட்டிக்காக தான் சார் அப்படின்னா. உடனே ராஜா அவருடைய ஷார்ப்பாக ஒரு பஞ்ச் அடித்தார்.
பேசுறதுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்க, நான் இசையமைக்கிறதுக்காக மட்டும்தான் இருக்கேன், ஆமாம், அதனால எனக்கு பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லையா அப்படின்னாரு. நான் உடனே அவர் கைப்பிடிச்சிட்டு, எவ்வளவோ சாதனைகள் இருக்கு, நீங்க பேசுனீங்கன்னா எங்களுக்கு ஒரு கௌரவமா இருக்கும், இந்த இசையை கேட்கறது தான் உங்களுடைய பணி, அதையே சிறப்பாக கேளுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கைப்பிடிச்சிட்டாரு. கைப்பிடிச்சிட்டு இப்படி முத்த வைக்க முடியாது என்றாலும் இப்படி வணங்கினேன். உடனே அதான் அந்த குழந்தை சிரிப்போட, இது போதுமா அப்படின்னாரு. இது போதும் சார்ன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வந்தோம். அந்த அனுபவத்தை இப்பயும் வந்து பேசாதே, செஞ்சு காட்டு, சாதனை செய். அவருக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் கூட டைம் வேஸ்ட் பண்ண மாட்டார். காலைல 7 மணிக்கு ஸ்டுடியோவில் இருக்கும்னா கரெக்டாக இடி, மழை, மின்னல், வெள்ளம், புயல் எதுவாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் கரை கடந்து ஸ்டுடியோவில் முதல் ஆளாக இருப்பார். அப்படி ஒரு தொழில் சுத்தம் அவர்கிட்ட. இப்போ நானாவது இப்போ அவர் ஸ்டுடியோவில் போய் பார்த்தேன். இப்போ நீங்கள் அவரோட தேனிக்கு அந்த அவருடைய சொந்த கிராமத்துக்கு போனீங்களா, அங்கே எப்படி இருந்தார் அவர், எப்படி நடந்துக்கிட்டார்? இல்லை, அதான் அவர் பொதுவாக வந்து அவர் தலைகணம் பிடிச்சவர், நான் தான் அப்படிங்கிற இருமாப்பு இருக்கிறவர் அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குல்ல, அதெல்லாம் பலமுறை உடைச்சி எரிஞ்சிருக்காரு. இப்போ நாங்கள் 2 நாள் போகிறப்ப, நான் சொல்ல 10 வருடங்களுக்கு முன்பு நடந்தது, 2 நாள் போனப்ப அப்பதான் அவருடைய உண்மையான ஆட்டிடியூட் தெரியுது. சரி சரி. ஒரு பச்சை குழந்தைய மாறுறாங்க. ஏன்னா அவர் வாழ்ந்த இடம், வளர்ந்த இடம் பச்சை ஒன்றும் இல்லை. உதாரணத்துக்கு அவர் பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க, அங்கே கூப்பிட்டு போகிறாரு. இங்கே தான் நான் படித்தேன், இங்கே இதுதான் என்னுடைய டேபிள், இந்த தான் இங்கே உட்காந்து படித்தேன் அப்படின்னு காட்டாரு. நான் உடனே என்ன பண்ணுறேன், நம்ம பெரிய இது மாதிரி, அப்போ இங்கே உட்காருங்க சார், ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படிங்கிற அப்படியே பார்த்தாரு. அப்புறம் கட் பண்ண அந்த அவர் குலதெய்வம் மாதிரியான ஒரு மலையடி வாரத்தில் உள்ள கோயில், அங்கே போனோம். அங்கே போனாக்கா ஒரு ஆலமரம் இருந்தது, அது அப்படியே விழுது தொங்கிட்டு இருந்தது. சார் இந்த விழுதை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம், நல்லா இருக்கும். அப்படியா, எப்படி இல்லை இந்த பிடிச்சிட்டு இப்படி நின்னுங்கன்னு போஸ்ட் கொடுங்க, நான் அவர் சொல்லி காட்டினால, ஓ அப்படியா அப்படிங்கிற நக்கலாக. என்னன்னா நிறைய பேருக்கு தெரியாது, அவரே பிரமாதமான ஒரு போட்டோகிராஃபர், நல்ல ஓவியம் பண்ணுவார், நல்ல போட்டோகிராஃபி பண்ணுவார், நல்ல கவிதை எழுதுவார். இன்னும் சொல்ல போனால் மருதநாயகம் கமலஹாசனுடைய கனவு படம், அந்த படத்துக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணது இளையராஜாவுடைய கேமரா. புதிய தகவலா இருக்கு. அப்படியா? இளையராஜாவுடைய அப்போ வந்து அந்த அதிநவீன கேமரா, அது பெரிய படம், பிக் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறனால ஒரு நல்ல ப்ளசண்ட்டாக இருக்கணும், நல்லா இருக்கணும், பிரம்மாண்டமாக தெரியணும் ஸ்டில்ஸ் அப்படிங்கிறனால ராஜா சார் தான் கொடுத்து கேமரா கொடுத்து அந்த 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 கேமராலாம் எடுத்தது. மறந்து என்ன ஆச்சரியம்னா, ஒரு ராணி வர்றாங்க, அதுக்கு ஒரு ராஜா கேமரா போயிருக்கு. ஆமா, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாரு. அதே மாதிரி ஏன்னாக்கா 45 நிமிஷத்துல 9 பாட்டு போட்டிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் அசிஸ்டண்டே வச்சுக்கிட்டு இருக்காரு, அவர் உதவியாளர்னு யாரையுமே வச்சுக்கிட்டு கிடையாது. ஏன்னா அதுக்கு ஒரு அனுபவம் என்னன்னாக்கா, ஜி.கே. வெங்கடேஷ் அவர் வந்து அசிஸ்டண்டா ஒர்க் இருந்தாரு. ஆமா ஆமா. ஆனா அந்த ஜி.கே. வெங்கடேஷ் வந்து ராஜா சார் இசையமைச்ச மெல்ல திறந்தது கதவுல அதுல ஒரு இசையமைப்பாளரே வருவார். ஆமா, அவர் தான் வருவாரு. அந்த மெல்ல திறந்தது கதை வந்து எம்எஸ்வியும் இளையராஜாவும் சேர்ந்து என்ன செம்ம சாங் அதெல்லாம். கட்டாமோ எம்எஸ்வி ஞாபகம் வருது. ராஜா சார்ட்ட பேசுனப்ப சொன்னேன், சார் அவர் மெல்லிசை மன்னர் அவரையும் பேட்டி எடுத்திருக்கேன் சார், அதான் மன்னரை எடுத்துட்டோம், ராஜாவை எடுக்கணும் அப்படின்றதான். அப்படின்னப்போ ராஜா சார் சொன்னார், பெரியவர் அவர் பேசிட்டாருனாலே அதுக்குள்ள எல்லாமே நாங்கள் அடக்கம் தான் அப்படின்னு தன்னடக்கமாக அவர் பதில் சொன்னது இப்போ நீங்கள் சொன்னோன்னு ஞாபகம் வருது. நிச்சயமா எம்ஜிஆர் படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு தெரியும். ஆமாம் ஆமாம், அது ஒரு பெரிய தகவல். விட மாட்டேன்ட்டு ஒரு படம், பட் அது நின்று போச்சு. ஆனால் ராஜா தான் மியூசிக் பண்ண, எம்ஜிஆர் ரொம்ப விருப்பம். அந்த ஸ்டில் நல்லா இருக்கும். இவர் ஒரு சின்ன ஒரு உடை, சாமியார் உடை மாதிரி ஏதோ ஒன்று போட்டிருப்பாரு, பக்கத்தில் எம்ஜிஆர் கிட்ட நின்றுப்பாரு அப்படின்ட்டு. ஆமாம், இந்த இதயம் போகுதே இப்போ பாடினாரு. ஆமாம், அது ஜென்சி பாடுவாங்க, அப்படியே மனசு அறுக்கும். இப்போ ராஜா குரல் அதை கேட்குறப்போ அது ஒரு பெரிய அந்த வெறுமை, அந்த ஏகாந்தம், அந்த சோகம். அதில் இன்னொரு விஷயமா சமீபத்தில் மாதிரி இந்த பவதாரணி மகள் அவர், ஏன்னா என் பிள்ளைகளுக்கு நேரம் நான் ஒதுக்கல, ஏன்னா மியூசிக் இருந்தேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார், ரொம்ப ஃபீல் பண்ணி அதை சொல்லியிருந்தேன். அதனால அந்த பாட்டை வச்சிருப்போம். ஏன்னாக்கா அந்த சரணத்துல பாத்தீங்கன்னா சுடுநீரில் விழுந்து கொதிக்கின்ற மீன் போல், அதுல அந்த சரணத்துல சுடுநீரில் விழுந்து துடிக்கின்ற மீன் போல் சோகை நெஞ்சினில் சோகம் பொங்குதமா, அது அப்படியே பவதாரணி நினைச்சே அப்படியே பண்ணிருப்பாரோ அப்படின்னு கிளைமேக்ஸ்ல கொண்டு வந்திருப்பான்னு எனக்கு இப்போ அது மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பாட்டு. இப்பயே நீங்க பார்த்தாலே உண்மையிலே கண் கலங்கிடும் அந்த மாதிரி இது. அதே மாதிரி ராஜா சாருடைய இன்னொரு பாடல் வந்து இந்த கோழி கூதுல ஏதோ மோகம் ஏதோ தாக இருக்குல்ல, இப்ப கேட்டாலும் சிலிப்பு தான். அது நமக்கு சிம்பனி பத்தி தெரியல, ஆனா ராஜா சார் போட்ட ஒவ்வொரு பாட்டும் சிம்பனி சமம் தான்றது. கண்டிப்பா அதை ஒரு வெளிநாட்டு நண்பர் அவரை சந்திக்கிறப்ப அவர் கூட வந்திருந்த ஃபாரினர் ஒருத்தர் கேட்டுட்டு ஏதோ மோகம் ஏதோ கேட்டு அந்த சரணங்களில் வந்து அப்படியே ஒரு பெரிய
அந்த இசை உச்சங்கள் ராக பொழிவுகள் நடக்கு இல்லைங்களா, அதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஃபாரினர் என்ன சொன்னார்னா இது ஒரு யூனிவர்சல் சாங் அப்படின்னார். நிச்சயமா நான் சொல்றது ஒரு 15-20 வருஷங்களுக்கு முன்னாடியே திஸ் இஸ் யூனிவர்சல் சாங் அப்படின்னு அவர் சொல்றாரு. கண்டிப்பா அப்படி ஒரு யூனிவர்சல் சாங் தான் சிம்பொனி இப்போ. அதனால ராஜா அந்த பாட்டை பாத்தீங்கன்னா அந்த தொடக்கத்துல ஒரு ஃப்ளூட் அப்படியே வரும், அப்படியே வந்து பாட்டு சிலிப்பு தான். அதுக்கப்புறம் ஒரு பேண்ட் மியூசிக்கோட அப்படி கிளம்பும். அதாவது காதலிக்காதவங்க கூட ராஜா சார் பாட்டை கேட்டா உடனே காதலிக்கணும்னு தோணும். அதுதான் ராஜாவையும். நிச்சயமா பெரிய விஷயம். எல்லாருமே இன்னைக்கு வந்து நிறைய பேர் சொல்றாங்க அவர் பாட்டு கேட்காம தூங்குறது இல்ல, சோகமா இருந்தாலும் காதலா இருந்தாலும் நட்பா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் ராஜா பாட்டு தான். கேட்டாம இன்னொரு ராஜான்னு சொல்றப்ப இன்னொரு பெரிய நெகிழ்ச்சியான விஷயம் வந்து அவருடைய அம்மா பாடல்கள். அந்த தாய் நினைச்சு அவர் உருகிற அந்த பாடல்கள்லாம் வந்து கேட்டாலே ஆமா, அதில் ஆரம்பிச்சு என் தாயினும் கோயிலை காக்க மறந்துட்டேன், பெத்த மனசு சுத்தத்தின் சுத்தவடைய பொண்ணை போல ஆத்தா, இதெல்லாம் கேட்குறப்போ அதாவது தாயை தெய்வமாக மதிச்ச யாரும் தோத்து போனதில்லை அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பொன்மொழி இருக்கு. தாயை கொண்டாடுவர்கள் யாருமே வந்து தோத்து போனதில்லை, எல்லாருமே சரித்திரம் படைச்சிருக்காங்கன்றதான். அந்த தாயின்னு சொன்னதுதான் சின்ன தாயை அவங்கள பத்தி ஞாபகம் வருது. இளையராஜா தாயார் மேலே அவ்வளோ அன்பு, அதே மாதிரி சின்ன தாய்க்கும் ராஜா மேலே அவ்வளோ ஒரு அன்பு. ஆக்சுவலாக சினிமாவுக்கு போகணும் முடிவு பண்ணிட்டாங்க இந்த சகோதரர்கள். இப்படியே இருந்த அண்ணன் வந்து எங்களை இல்லை உண்டியலில் கோயில் உண்டியலில் போட்ட காசு மாதிரி எங்களை இது கம்யூனிஸ்ட் இதுலேயே வந்து இது பண்ணிடுவார், சினிமாவுக்கு போகணுன்னு ராஜா பெரிய இதாகிடுச்சு. போகணும் முடிவு பண்ணால் எப்படி போகிறது என்னது இதுக்கான காசு இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப சின்னத்தாய் அவங்க தான் 400 ரூபா பணம் கொடுத்து போயிட்டு வாங்கப்பான்னு அனுப்பிச்சு வச்சுட்டு அந்த தாய் தான். பெரிய அது ஒரு பெரும் பயணம் தான் இருந்தது. ஆமாம். அதுமாரி இளையராஜா சார் பொறுத்த வரைக்குமே அவர் பசங்க கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பார், பொண்ணுக்கிட்ட ரொம்ப பாசமாக இருந்தார். அதுலேயும் அவருடைய யுவன் சங்கர் ராஜாவும் இளையராஜாவும் பேசிக்கிறத ஒரு தடவை நேரில் பார்த்தேன். அவர் பேட்டிக்காக போயிருந்தப்போ, யுவன் பேட்டிக்காக போயிருந்தேன். அப்போ ராஜா சார்கிட்ட வந்து ஒரு கமெண்ட் வாங்கணும். அதுக்காக யுவன் சங்கர் குங்குமத்தில் வந்து இப்படிக்கு இளமைன்றது அந்த சீரீஸ் அது. யுவன் கிட்ட பேசின உடனே அப்பாட்ட ஒரு கருத்து கேட்கணுன்னே வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இளையராஜா சார் ரூமுக்குள்ளே கூப்பிட்டு போனார். போனே டேட் அப்படின்னாரு. உடனே ராஜா அப்படி இருந்தவர் என்ன சொல்லு அப்படின்னாரு. இல்லை டேட் வந்து அப்படின்ட்டு அந்த யுவன் பார்த்துருப்பீங்க அவருடைய பாடி லாங்குவேஜ் இப்படி ஆடிக்கிட்டே நிற்பார். உடனே ராஜா சொன்னார் முதல்ல ஸ்டெடியாக நின்று பேசு அப்படின்னாரு. ஓகே டான்னு சொல்லிட்டு மறுபடியும் வளைஞ்சார். எனக்கு இதை பார்க்குறப்ப பழைய தெய்வ மகனில் அப்பா சிவாஜி கிட்ட மகன் சிவாஜி பண்ணுவார்ல, அதே சேட்டை தான் ஞாபகம் வந்தது. எல்லாம் பேசிட்டு என்ன பேட்டி எடுத்துட்டார் சார், பேட்டி எடுத்துட்டாரு. உங்கள் கமெண்ட் ஒன்று சொல்லுங்க. அதை உன்னை எடுத்த பிறகு நான் எதுக்கு அதில் கமெண்ட் சொல்லணும்னாரு. இல்லை என்னை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க, உன்னை பற்றி சொல்கிற அளவுக்கு நீ ஒன்றுமே பண்ணலையாப்பா அப்படின்னாரு. என்னடா இப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு இவன் வந்து அப்படியே மறுபடியும் நெளிகிறாரு. உடனே ஒன்று சொன்னார். அப்புறம் என்கிட்ட கேட்டார், இல்லை சார் ஒரு அப்பாவுடைய கமெண்ட் ஒன்று வேணுன்றனால. உடனே சொன்னார், உனக்குன்னு ஒரு பாணி வச்சுக்கோ, தொழில் பக்தியோடு இரு, இறையருள் உன்னை ஆசீர்வதிக்கும். வேறு எதுவுமே சொல்ல. நீ வந்து இளையராஜாவுடைய மகன், உன்னால் அவ்வளோ பண்ண அப்படின்னா எதுவுமே சொல்ல. 3 வரி நச்சுன்னு அடித்து முடித்தார். அதெல்லாம் வந்து அவருடைய அந்த பண்பு தான் அது. வயதை ஒத்து சொல்ல போனாக்கா பாரதி ராஜா இல்லை ஆர் செல்வராஜோ பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் தளர்ந்துட்டாங்க. ஆமாம். ஆனால் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 82 வயசு ஆகுதுங்கிறாரு. சரியான பாயிண்ட், உண்மை. அவருடைய உடல் ரீதியாகவும் சரி, உழைப்பிலும் சரி, சிந்தனையிலும் சரி, கொடுக்குற இசையிலும் சரி, எப்போதுமே இளமையா உண்மையிலே ராஜா. இல்லை அந்த உற்சாகம் அன்னைக்கு அந்த சிம்பனி ஸ்டேஜில் அவரை பார்க்குறப்போ ஏதோ ஒரு சின்ன பையன் நின்றுட்டு என்ன சொல்லலாம், அந்த ஒரு பெருசாக அந்த சாம்ராஜ்யத்தை கட்டி ஆளக்கூடிய ஒரு சந்தோஷத்தோட அது ரொம்ப அந்த அவர் சொல்வார்ல எல்லாம் இறைவனர்கள் மாதிரி இந்த இளமையும் இந்த உற்சாகமும் அவர் கிடைச்ச இறைவனர்கள் தான் ராஜாவுடைய. இத்தனைக்கும் அவர் இதய ஆபரேஷன் ஒன்று பண்ணியிருக்காரு. அது அதன் பிறகு சரி, ஏன்னா அவர் வந்து டிசிப்ளின் பெரிய இந்த விஷயத்துல ரஜினியை மறந்துட்டோம். 2 பேருமே சாமி கூப்பிட்டு பரஸ்பரம் வந்து சாமி சாமி சாமின்னு. ரஜினி சொன்ன உடனே கமல் ஞாபகம் வருது. என்னன்னா சமீபத்தில் அந்த அபூர்வ சிங்கீதம் அந்த நிகழ்ச்சியில் ராஜா சாரை வந்து கமல் அப்படி கொண்டாடுறார். அவர் போட்டு கொடுத்த பாடல்கள்ல இருந்து, அவருடைய அந்த டைமிங் சென்ஸ்ல இருந்து, அவர் அந்த சின்ன சின்ன நுட்பங்கள், அந்த குணாபத்தின நுட்பங்கள்லாம் அவர் பேசுகிறப்போ நமக்கு அதாவது அவர் ஒரு பெரிய மேதை, இவர் ஒரு மேதை. அவர் இசைஞானி, ஒரு கலைஞானி. இவர் கொண்டாடுறத பார்க்குறப்ப
கொண்டாடப்படுறவங்கலாம் ராஜாவை கொண்டாடுறாங்கன்னா அப்போ அவர் எவ்வளோ பெரிய ஒரு ஆளுமை அப்படின்றது இருக்குல்ல, ரொம்ப நிச்சயமா, நிச்சயமா. பார்க்கவே பிரமிப்பாக இருந்தது. அந்த இளையராஜாங்கிற பேரும் வந்து பஞ்சு அருணாசலம் சூட்டினது. சொன்னது ஏன்னா ராஜா தான் அவர் பேரு. அதை வந்து இங்க நிறைய ராஜா இருக்காங்க, ராசையா. நிறைய ராஜா நிறைய இருக்குன்ட்டு இளையராஜான்னு சூட்டினவரும் பஞ்சு அருணாசலம். நீங்க சொன்ன மாதிரி அந்த மாறாத இளமைக்கு அந்த பெயரும் ஒரு காரணமா அமைஞ்சிருச்சு. நிச்சயமா, அப்படியே தான் இருக்காரு அது. ஸோ ராஜாவை பத்தி பேசி தீராத விஷயங்கள் எவ்வளவோ. ஆமா ஆமா, நிறைய இருக்கு. அதுல இப்ப ராஜா சார் சொன்ன மாதிரி இது ஒரு ஆரம்பம். இனிமேதான் இன்னும் 13 நாடுகள்ல சிம்பொனி பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு. அதற்கான திறன் வந்து அவருக்கு சர்வசாதாரணமா அமைஞ்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி அமலா. ராஜா சாரை பத்தி பேசி பேசி தீராது. நிச்சயமா இதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்காரு பாருங்க. உண்மையிலே அது ஒரு பெரிய விஷயம். ஒரு பெரிய கடல் அவரு ஒரு துளி அளவுதான் பேசியிருக்கோம், ருசிச்சிருக்கோம், ரசிச்சிருக்கோம். கண்டிப்பா. அதனால இசைஞானி இளையராஜாவை பத்தின இந்த இனிய நினைவுகளை இந்த நிகழ்ச்சி மூலம் பகிர்ந்துக்கிட்டதுக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களைப் போலவே கரண்ட் டிவி நேயர்களை உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி நண்பர்களே. வணக்கம்.